லக்ஷ்மி சிரிக்கவில்லை. சிறுகதை. ஆசிரியர் ரா. கணபதி அவர்கள். மோனாலிசாவின் மோகன சிரிப்பை பற்றி மேல் நாட்டு ரசிகர்கள் எவ்வளவோ சொல்லியும் அதை அவர்களால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களாலேயே அந்த புதிர் சிரிப்பை என்னதென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. சௌபாக்கியவதி லக்ஷ்மி கடந்த சில வாரங்களாக ஒரு சிரிப்பு சிரித்து வருகிறாள். இந்த சிரிப்பின் அர்த்தமும் புரிந்து கொள்ள இயலாததாகவே இருக்கிறது. ஆனால் மோனாலிசாவின் சிரிப்புக்கும் சௌமி லக்ஷ்மியின் சிரிப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். முன்னவளின் சிரிப்பை மோகன சிரிப்பு என்று சொல்லிவிட்டு அது எதனால் மோகிக்கச் செய்கிறது என்று சொல்லத் தெரியாமல் திண்டாடுகிறார்கள். லக்ஷ்மியின் சிரிப்பை மோகனம் என்று சொல்லுவது தகாது. அவள் சிரிக்கும் அந்த அதிசய சிரிப்பில் மோகிப்பதற்கு எதுவுமே இல்லை. அதில் ஒரு கௌரவமே கமழுகிறது. அந்த சிரிப்பை பார்ப்பவர்களுக்கு அவளிடம் மதிப்பும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என்றே தோன்றும். கண்ணீர் துளிக்குத்தான் இத்தகைய கம்பீரம் உண்டு, சிரிப்புக்கு கிடையாது என்பார்கள். ஆனால் இதோ பிரத்யட்சமாக லக்ஷ்மியின் சொந்த தகப்பனாகிய ஸ்ரீமான் சபேசன் அவர்களை அவள் சிரிக்கும்போது பெண்ணிடம் ஒரு மரியாதை உணர்ச்சி பெறுகிறார். பெற்ற மகளுக்கே தாம் மரியாதை செலுத்த வேண்டிய நிலையை தீர்ப்பதற்காக இன்று வரையிலும் பல நடவடிக்கைகள் எடுத்துவிட்டார். ஆனால் ஒவ்வொரு நடவடிக்கையின் போதும் அவள் அதே மர்ம சிரிப்பை சிரித்து சபேசனை குழப்பி வருகிறாள். முதலில் அவள் அந்த சிரிப்பை தவளவிட்ட கதையை பார்ப்போம். அன்று தொழிலதிபர் ஸ்ரீமான் சபேசன் தமது காரிய ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே தமது மனைவியால் சிவகாமியிடம் உற்சாகமாக விஷயத்தை கூறலானார். அப்போது அவரது அருமை மகள் லக்ஷ்மியும் உடன் இருந்தாள். இன்றைக்கு ரொம்பவுமே சுப செய்தி. பண்டிட் காசிராஜ் என்று டெல்லிக்காரன் ஒருவன் ஆரிடம் சொல்லுவதிலும் கைரேகை பார்ப்பதிலும் சக்கரவர்த்தி என்றே பட்டம் பெற்றவன். வேறு ஏதோ காரியமாக ஆஃபீஸுக்கு வந்து இருந்தான். அப்படியே என் கையை இழுத்து வைத்து பார்த்தான். அடடா, ரொம்ப நல்ல சமாச்சாரம். உங்களுடைய மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் தொழிலே மேறு மலையாக வளரப்போகிறது என்றான். மாப்பிள்ளை எப்படி இருப்பான், எங்கே இருந்து வருவான் என்று நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நம் ராமு அறைக்குள்ளே நுழைந்தான். அவனை பார்த்தவுடன் காசிராஜ் க்ஷண காலம் கண்ணை மூடிக்கொண்டான். கண்ணை திறந்தவுடன் என்னை பார்த்து, இந்த பிள்ளை ஆண்டானின் கையிலே சுக்கரமேட்டில் அழுத்தமாக ஒரு சக்கரம் இருக்கிறதா பாருங்கள் என்றான். சுக்கரமேடு என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு ராமுவின் கையை பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! காசிராஜ் சொன்னார் போலவே சக்கரம் இருந்தது. இந்த பிள்ளைதான் உங்கள் மாப்பிள்ளை. உங்கள் பெண்ணை கைப்பிடித்த வேளை இவர் மகராஜனாக உயரப்போகிறார் என்றான் காசிராஜ். உடனேயே கிளம்பியும் விட்டான். வீட்டுக்கு வந்து எல்லோர் கையையும் பார்க்க வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவனோ டில்லி காரவெல்லுக்கு நாளைக்கு ஆகிவிட்டது என்று ஒரே அவசரமாக கிளம்பிவிட்டான். குறைந்தபட்சம் 4 மத்திய மந்திரிகளாவது தங்கள் எதிர்காலத்துக்காக என்ன சாந்தி செய்ய வேண்டும், என்ன விரதம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள இவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். 1000 ரூபாய் கன்சல்டேஷனையும் வாங்கி கொண்டு பறந்து விட்டான். 1000 ரூபாய் கிடக்கட்டும், எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டான். பாதி கல்யாணமே ஆனார் போல நிம்மதியாக இருக்கிறது. ராமுவுக்குத்தான் என்ன குறைச்சல்? ஒன்றுதான் கொஞ்சம் இடறிற்று. சம்மந்தியகம் என்று சொல்லிக்கொள்ள அப்படியொன்றாம் அவர்கள் அந்தஸ்துக்காரர்கள் இல்லை. ராமுவுக்கு நான் என்னதான் சம்பளம் போட்டு தந்தாலும் அவனுக்கு பிக்கல் பிடுங்கல் அதிகம்தான். வீட்டுக்கு தலைப்பிள்ளை. 4-5 தம்பி தங்கைகள் படிக்க வைத்து கல்யாணம் செய்து எல்லாம் ஆக வேண்டாம். அதெல்லாம் கூட நாம் செய்து விடலாம். ஆனால் சம்பந்தி என்று நாம் சொல்லிக்கொள்ள அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. அதனால் என்ன? ராமுவை இனி நம் வீட்டிலேயே ஒரு பிள்ளையாக வைத்து கொண்டால் போயிற்று என்று முடித்தார் சபேசன். ராமு உபகார சம்பளம் பெற்றே பொறியியற் பட்டத்துக்கு படித்து அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவன். சபேசன் இண்டஸ்ட்ரீஸில் அப்ரண்டிஸாக எடுத்து கொள்ளப்பட்டான். 3 வருஷங்களுக்குள்ளேயே தன்னுடைய அபார திறமையினால் மளமளவென்று உத்தியோக உயர்வு பெற்றான். சபேசனுடைய வீட்டுக்கும் அவன் அடிக்கடி வந்திருக்கிறான். அழகும் அறிவும் குணமும் பொருந்திய அவனை மருமகனாக்கி கொள்ளுவதில்
சிவகாமிக்கு கொள்ளை சந்தோஷம். அவர் யோசனையை மிகவும் வரவேற்று பேசினாள். என்ன பெரிய இடம் வேண்டி கிடக்கிறது? நம் கைக்கு அடக்கமாக இருக்கிற சரக்கே சிலாக்கியம் என்றாள். லக்ஷ்மி, உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா? உன் பூரண திருப்தியோடு தான் இதிலே நான் பிரவேசிக்க வேண்டும் என்றார் சபேசன். அந்த சுப முகூர்த்தத்தில் தான் லக்ஷ்மி தனது புதிர் சிரிப்பை முதல் முறையாக சிரித்து வைத்தாள். சம்மதம் என்கின்ற சந்தோஷ சிரிப்பாகவோ சந்தோஷத்துடன் நாணமும் சேர்ந்த பவ்ய சிரிப்பாகவோ அது சபேசனுக்கு படவில்லை. சம்மதமில்லை என்று மறுக்கின்ற சிரிப்பும் அல்ல அது. அப்படியானால் அதற்கு அர்த்தம்தான் என்னவாம்? உன் மனசில் என்ன இருக்கிறது குழந்தை? தயங்காமல் சொல்லு. ராமுவை விட படிப்பும் பதவியும் அழகும் அதிகமானவன்தான். வேண்டுமென்றால் இப்போதே இவனை மறந்து விடுகிறேன். ஆனால் ஒன்று, ராமுவானால் நம் அகத்தோடு வைத்து கொள்ளலாம். நீ இங்கு எங்களோடையே எப்போதும் சுதந்திரமாக இருக்கலாம். பிள்ளையகம் கை தாழ்ந்தது என்பதற்கு பிரதியாக இந்த அனுகூலங்கள் இருக்கின்றன என்றார் சபேசன். அவர் சொன்னதையே சங்கதிகளும் கல்பனா ஸ்வரமும் போட்டு பலுகி எடுத்தாள் சிவகாமி. இதற்கெல்லாம் பதிலாக லக்ஷ்மி அந்த சிரிப்பையே மீண்டும் ஒரு முறை சிரித்தாள். வாயை திறந்து சொல்லுமா, உனக்கு சம்மதம் தானே என்று பெற்றோர் வினவினர். சம்மதமில்லாமல் இல்லை என்று அவள் சுற்றி வளைத்துவிட்டு ஓடி மறைந்தாள். ராமுவை குறித்து லக்ஷ்மிக்கு எந்த விதத்திலும் அதிருப்தி இருக்க முடியாது என்று சபேசன் கருதினார். ராமுவையும் லக்ஷ்மியையும் அறிந்த எவரும் இப்படித்தான் கருதுவர். ஆனாலும் அவள் ஏன் அப்படி சிரிக்க வேண்டும்? அந்த சிரிப்பின் அடியிலே சொல்லக்கூடாத ஏதோ ஒன்று இருந்ததே. அது வெறும் வெட்கமா, இல்லை வேதனையா? வேதனை என்றால் எதற்கு? யோசித்தார் சபேசன். பிள்ளை வீடு என்பது லக்ஷ்மி பெருமைப்படும்படியாகவோ தன் சகிகளிடம் பெருமை அடித்து கொள்ளும்படியாகவோ இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். இந்த வேதனையை தீர்ப்பதற்காகவே அவர் தம் அருமந்த குமாரியிடம் பிள்ளையகத்து அந்தஸ்து குறைவாக இருப்பதன் அனுகூலங்களை மீண்டும் மீண்டும் சொன்னார். மீண்டும் மீண்டும் அவள் அந்த சிரிப்பையே சிரித்து வைத்தாள். இனி அவளை அப்படி சிரிக்க வைக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார் சபேசன். ஏனென்றால் அவள் அப்படி சிரிக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் போல அவருக்கு தோன்றும். தாம் சிறிய இடத்தில் அவளை கல்யாணம் செய்து கொடுத்து அவளுக்கு அவமரியாதை செய்வது போலவும் அதை குத்திக்காட்டவே அவள் இப்படி மரியாதையை ஈர்க்கும் மர்ம சிரிப்பு சிரிப்பதாகவும் அவருக்கு தெரிந்தது. சரி, உனக்கு இஷ்டமில்லாவிடில் இந்த இடம் வேண்டாம் என்றே முடிவாக சொன்னார். எனக்கு இஷ்டமில்லாமல் இல்லை என்றே அவளும் அதை விட முடிவாகவே சொன்னாள். திருமணம் முடிந்த கையோடு பிள்ளை வீட்டுக்கு பெண்ணை அழைப்பார்களே, அதற்கு மகளை தயார் செய்யும் பாணியிலே சபேசன் லக்ஷ்மியிடம் சொன்னார். அவர்களகம் உனக்கு ரொம்பவுமே முன்பின்னாகத்தான் இருக்கும். ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் என்றால் சம்மந்தி அம்மாளின் குணமும் ஒரு மாதிரி தானாம். காளி என்கிறார்கள். சம்பிரதாயம் என்பதால் 2 நாள் பல்லை கடித்து கொண்டு இரு என்றார். அவ்வளவு தூரம் அவ சொன்ன பிறகாவது அவளுக்கு கொஞ்சம் மனம் நெகிழ்ந்து இருக்கலாம். அப்போதும் அதே புதிய சிரிப்பை சிரிக்கிறாள். தம்மை போலவே தமது மகளும் அரிஸ்டோக்ராட்டிக்காக இருப்பதில் இவ்வளவு காலம் பெருமைப்பட்டு வந்த சபேசனுக்கு இப்போது அவள் தம்மை விட அரிஸ்டோக்ராட்டிக்காக இருப்பதை காண எரிச்சலை உண்டாயிற்று. ஆனாலும் செல்ல குமாரியாயிற்று, எரிந்து விழ முடியுமா? ஏதோ யோசனை செய்தவராக, வேண்டாமம்மா, நீ அவர்கள் அகத்துக்கு போகாமலேயே பார்த்து கொள்கிறேன் என்றார். ஈஸ்வரா, இப்போதும் அந்த பாழாய் போன சிரிப்புத்தானா? காலம் சபேசனுக்கு பேருதவி செய்தது. காலம் என்றால் காலம் காட்டுகின்ற கடிகாரம். அப்போது உதக மண்டலத்தில் உலகத்தில் பிரசித்தி பெற்ற கடிகார நிபுணர்கள் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி செய்து முடித்து இருந்தனர். சுவிட்சர்லாந்தை போலவே உதக மண்டலத்திலும் கடிகாரம் செய்வதற்கேற்ற விசேஷமான சீதோஷணம் இருப்பதாக இவர்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தனர். இந்த சமாச்சாரம் அன்று காலை பத்திரிகையில்தான் வெளியாகி இருந்தது. உடனே சபேசனின் அறிவு ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று குதூகலித்தது. மேற்படி நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு தாமே உதகையில் கடிகார தொழிலை தொடங்கினால் என்ன என்று சபேசனின் தொழில் அறிவு பரபரத்தது. இதற்காக ராமுவை உடனடியாக உதகைக்கு அனுப்பி வைப்பதன் மூலம்
இரண்டாவது மாங்காயையும் வீழ்த்த எண்ணினார் அவர். உதகையில் ராமு பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிக்க 1 மாதமாவது ஆகும். அதற்கு இடையிலேயே விவாகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். விவாகமான கையோடு அவசர அவசரமாக அவனை மீண்டும் உதகைக்கு அனுப்பிவிட வேண்டும். அப்போது லக்ஷ்மியையும் சேர்த்து அனுப்பி வைத்துவிட வேண்டும். இதனால் இப்போது அவள் புக்ககம் போகின்ற அவமானத்தை தவிர்ப்பது மட்டுமன்றி, உதகையிலிருந்து இளம் தம்பதி திரும்பும்போது நேராக அவர்களை தம் வீட்டுக்கே வரவழைத்து விட்டால், அப்படியே ராமுவை தம் வீட்டிலேயே ஜோதியில் கலக்கவும் செய்துவிடலாம். இல்லாவிடில் உள்ளூரில் இருந்த பெற்றோரிடமிருந்து அவனை கட் செய்வது அவ்வளவு எளிது அல்ல. இப்படியெல்லாம் திட்டமிட்டார் சபேசன். ராமுவின் தந்தையை அணுகி நைச்சியமாக பேசினார். குழந்தைய உங்கள் கையில் ஒப்படைக்க எனக்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு பாருங்கள், பேப்பரிலே நியூஸ் வந்திருக்கிறது. ஊட்டிக்கு வந்து இருக்கும் ரிஸ்ட் வாட்ச் எக்ஸ்பர்ட்டுகளோடு ரொம்ப முக்கியமான கன்சல்டேஷன் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த கல்யாண காரியங்களெல்லாம் கிடப்பதால் நான் கிளம்புவதற்கு இல்லை. நான் போகவில்லை என்றால் அடுத்த பட்சம் நம் ராமுதான். அவனை இன்றைக்கு ஊட்டிக்கு அனுப்பினால்தான் தேவலை. அவன் கல்யாணத்துக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு உடனே மறுபடியும் புறப்பட வேண்டியிருக்கும். அவனோடு குழந்தையையும் அனுப்பலாம் என்று நினைக்கிறேன். நம் அகத்தில் அழைக்காமல் இப்படி அனுப்புவது சரியில்லை என்றாலும் என்று இழுத்தார். சம்பந்தி பிராமணரோ தமக்கு பட்டாபிஷேகமே செய்தார் போல மகிழ்ந்து விட்டார். ஆனானப்பட்ட சபேசன் தம்மிடம் வந்து வேண்டுகோள் விடுப்பதா? முகமெல்லாம் பல்லாக பேசினார். அடாடாடாடா, இதில் சரியில்லாம என்ன? நீங்கள் எது செய்தாலும் சரிதான். இதற்காக என்னை வந்து நீங்கள் கேட்பதா? ராமு உங்கள் பொருள். நீங்கள் அவனுக்கு எது செய்தாலும் அதுதான் சிரேஷியஸ் என்றார் அந்த ஸ்டேட்டஸற்ற மனிதர். விவாக சுபமுகூர்த்தமும் அல்லோல கல்லோலமாக நடந்து முடிந்தது. நீ உன் மாமனாருக்கு ராணியாகவும் மாமியாருக்கு ராணியாகவும் மைத்துனர்களுக்கு ராணியாகவும் நாத்திமார்களுக்கு ராணியாகவும் விளங்குவாய் என்கின்ற மகத்தான வேத மந்திரங்கள் தம் அருமை பெண்ணை நோக்கி மொழியப்பட்ட போது சபேசன் பூரித்து போனார். தொழில் அதிபரான அவருக்கு அதிகாரத்தால் ஆளுவது பற்றித்தான் தெரியும், அன்பினால் ஆளுவது பற்றி தெரியாது. ராமுவும் லக்ஷ்மியும் உதகைக்கு கிளம்பும்போது சபேசன் குடும்பத்தினர் வழி அனுப்புவதற்காக ரயில் நிலையம் சென்று இருந்தனர். லக்ஷ்மியின் கடைசி தம்பி லக்ஷ்மணன் நானும் வருவேன் என்று முரண்டு செய்தான். லக்ஷ்மி தனது மலர்ந்த கண்களால் குழந்தையை பார்த்தாள். உன் மாமனார் உன்னை அனுப்பி வைப்பாரடா என்றாள் சிரித்துக்கொண்டே. சிரிப்பு என்றால் தெய்வமே அந்த புது சிரிப்புத்தான். இவளை எப்படித்தான் திருப்தி செய்வதோ தெரியவில்லையே. சபேசனுக்கு தெரியத்தான் இல்லை. ராமுவை லக்ஷ்மி சகிதமாக உதகையிலிருந்து நேராக தம் வீட்டுக்கு வரவழைத்தார் சபேசன். அதிலிருந்து வெகு நாசுக்காக அவனை தம் வீட்டு அங்கத்தினனாகவே செய்து கொண்டு விட்டார். ஊரிலிருந்து அவன் கொண்டு வந்திருந்த அவனுடைய பெட்டி படுக்கை மற்ற உடைமைகள் அவர் வீட்டிலேயே ஐக்கியமாகிவிட்டன. இன்னும் அவன் வீட்டிலிருந்த பீரோ உடுப்புகள் போன்றவற்றை கொண்டு வர வேண்டியதுதான் பாக்கி. அதை நாசுக்காக செய்வது எப்படி என்றே அவரது சாதுரியமான அறிவு யோசித்து கொண்டு இருந்தது. உதக மண்டலத்திலிருந்து கொண்டு வந்திருந்த காலிஃப்ளவர், வெள்ளை ரோஜா இவற்றையெல்லாம் வீட்டு தோட்டத்திலே பயிர் செய்து பார்த்திருந்தாள் லக்ஷ்மி. காலிஃப்ளவர் மறுநாளை செத்துவிட்டது. வெள்ளை ரோஜா பிழைத்து கொள்ளும் என்ற அறிகுறி தெரிந்தது. தோட்டத்திலே தந்தையுடனும் கணவனுடனும் உலாவி வரும்போது லக்ஷ்மி சொன்னாள், பிறந்த மண்ணை விட்டு வேறு இடத்தில் சில செடிகள் தான் வளரும் போல இருக்கிறது. அந்த நாள் பெண்களைப் போல அல்லது என்று பேச்சை நிறுத்தினாள். பேச்சை விட கலீர் என்கின்ற அந்த சிரிப்பை சிரித்து அப்பாவை கதி கலங்க செய்தாள். அப்பா மட்டுமன்றி இந்த முறை அவளது அகமுடையானும் அசடவளைந்தான். சபேசன் ஊகித்ததிலிருந்து லக்ஷ்மி ராமுவிடம் நெருக்கமாக இல்லை என்றே தோன்றியது. அவனது பிறந்த வீட்டு ஸ்டேட்டஸை அவள் மன்னிக்கவே மாட்டாள் போல இருக்கிறது என்று கருதினார். மாமனார் வீட்டிலே அவன் தங்கினாலும் அவனுடைய இயற்கையான ஸ்டேட்டஸ் உயர்ந்து விடாது என்றுதான் இப்போது அவள் சுட்டி காட்டுகிறாளா? எப்படியானாலும் வேறு வழியில்லை. அவனை இங்கேயே வைத்து கொண்டால்தான் கால கிராமத்தில் மெல்ல மெல்ல அவளுக்கு அவனிடம் பரிவு ஏற்படும். இப்படியெல்லாம் எண்ணினார் சபேசன். அவளோ தந்தை கணவன் இருவரும் தவிப்பதை கவனியாதவளாகவே
சர்வ சகஜமாக இன்றைக்கு பாகவத பிரவசனம் பூர்த்தி ஆகிறதாம். கலிகாலத்தின் போக்கையெல்லாம் பற்றி சாஸ்திரிகள் சிரிக்க சிரிக்க பேசுவாராம். போகலாமா என்று கேட்டாள். அவள் விருப்பப்படியே அவர்கள் அன்று உபன்யாசத்துக்கு போனார்கள். ஆனால் சாஸ்திரிகள் கலியன் கோலத்தை பற்றி சிரிக்க சிரிக்க பேசவில்லை, கோபாவேசமாகத்தான் பேசினார். கலியில் பிள்ளைகள் பெற்றோரை புறக்கணிப்பார்கள் என்பதை சொல்லி, தேகத்துக்காக பாரியாளுடன் இருப்பது எவ்வளவு அவசியமோ அது மாதிரி தர்மத்துக்காக மாதா பிதாவுடன் இருக்கத்தான் வேண்டும் என்றார். உன் பிதாவுக்கு பவிஷு இல்லை, மாதா காளியாக இருக்கிறாள் என்றால் கல்யாணமே செய்து கொள்ளாதே. கல்யாணம் செய்து கொண்டு அவர்களை விலக்கினால் அம்பாள் பொறுக்கவே மாட்டாள் என்று பயமுறுத்தினார். சபேசன் தம்பதிக்கும் ராமுவுக்கும் அவர் பேசியதுதான் பொறுக்கவில்லை. ஆனால் லக்ஷ்மியோ உபன்யாசகர் சிரிக்க சிரிக்க பேசுவார் என்று தான் சொன்னதை நிலைநாட்ட வேண்டுமென்று என்னவோ இப்போதும் சிரித்து கொண்டு இருந்தாள். தன்னுடைய அந்த விசேஷ சிரிப்பைத்தான். சபேசனுடைய மனதை போலவே வானமும் குழம்பி கிடந்தது. நீண்ட நேரம் யோசித்துவிட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக ராமுவை தேடி வந்தார். அப்போது ராமுவுடன் லக்ஷ்மியும் இருந்தாள். ராமு, இதில் நான் வேதகமாக எதுவும் நினைக்கவில்லை, உன் சௌகரியத்தை முன்னிட்டுத்தான் சொல்லுகிறேன் என்ற பீடிகையுடன் தொடங்கினார் சபேசன். சீக்கிரமே உன்னை ஆஃபீஸிலே மேனேஜராக நினைக்கிறேன். அதற்கப்புறம் உனக்கு பொறுப்பும் அதிகம். இதுவரையிலும் இருந்தது போல நேரம் பார்த்து ஆஃபீஸ் வந்து போவது முடியாது. ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே நீ இருந்தால்தான் சௌகரியம். அதனால் நம் அகத்தினுடனேயே நிரந்தரமாக இருந்து விடுவது என்று முடிவு செய்து கொள். ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே உன்னை உன் மனுஷாளுடன் குடித்தனம் வைக்க நினைத்தது என்னவோ உண்மைதான். இந்த பொய்க்கு பலம் அளிப்பதற்காக தொண்டையை கனைத்து விட்டு கொண்டார் சபேசன். பிறகு தொடர்ந்தார். ஆனால் உன் தங்கை தம்பிகளெல்லாம் நீ அங்கேயே பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருக்கிறாய். அதனால் இந்த ஸ்கூல் இயர் முடிகின்ற மட்டும் அவர்களை டிஸ்லொகேட் செய்வது சரியில்லை. நீ மட்டும் நான் சொல்வது சரிதானே? அவ சொல்வது சரியில்லாவிட்டாலும் அதற்கு தலையாட்டி ஒப்புதல் அளிக்க ராமு தயார்தான். நீங்கள் சொல்லுகின்றபடியே செய்கிறேன் மாமா என்று அவரிடம் ராமு மரியாதையுடன் கூற, லக்ஷ்மியோ அவரை மரியாதை செலுத்த தூண்டுகின்ற புன்னகையை அனாயாசமாக மலர்த்தினாள். அந்த சிரிப்பை கவனிக்காதவர் போல சபேசன் தம்முடைய சமத்து மாப்பிள்ளையிடம் பேசினார். இன்றைக்கு நல்ல நாள். நீ இப்போது என்ன செய்கிறாய் என்றால், நம் காரை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகிறாய். உன்னோடு லக்ஷ்மியும் வருகிறாள். பின்னாலேயே நம் லாரியும் வருகிறது. நான் இப்போது சொன்னதையெல்லாம் உன் அப்பாவுக்கு கடிதமாக எழுதியிருக்கிறேன். அதை அவரிடம் கொடுத்து நீயும் பக்குவமாக விஷயத்தை விளக்கிச் சொல்லு. அம்மாவும் இதில் வித்தியாசமாக நினைக்க இடமே இல்லை. அவளிடமும் சர்க்கம்ஸ்டன்சஸை புரியுமாறு எடுத்து சொல்லு. அப்பா அம்மா ஆசிர்வாதம் தான் முக்கியம். 2 பேரும் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புங்கள். லாரியிலே உன் பொருட்களை எல்லாம் எடுத்து வந்துவிடு. ராகுகாலம் வருவதற்குள் கிளம்புங்கள். மழை வேறு இருட்டி கொண்டு வருகிறது என்று அவர் அவசரப்படுத்தும் போதே பயங்கரமாக ஒரு கோடை இடியிடித்தது. காலை வேளையிலேயே கண்ணை பறிக்கின்ற மின்னலும் மின்னிற்று. லக்ஷ்மியின் சிரிப்பு போதாது என்று சபேசனை கலக்க இவைகளெல்லாம் வேற. ராகுகாலம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. பிசு பிசுவென்ற மழையும் தொடங்கிவிட்டது. ராமு வாசலில் குறுக்கும் நெடுக்குமாக குட்டி போட்ட பூனையைப் போல உலாவிக் கொண்டிருந்தான். அப்பா அம்மாவை விட்டு வருவது என்றால் சஞ்சலம் இருக்காதா என்று அவனை போனால் போகிறது என்று மனதிற்குள் மன்னித்த சபேசன், ஏனப்பா லக்ஷ்மி இன்னும் கிளம்பவில்லையா என்று கேட்டார். லக்ஷ்மி, அவள் வந்து நீங்கள்தான் போய் பாருங்களேன் என்று குமுறினான் ராமு. என்னமோ ஏதோ என்று எண்ணியவராக லக்ஷ்மியின் அறைக்கு விரைந்தார் சபேசன். ராமு அவரை பின் தொடர்ந்தான். அந்த அறையிலே வேலையாட்கள் ராமுவின் பெட்டி படுக்கை இவற்றோடு லக்ஷ்மியின் பெட்டி படுக்கை இத்தியாதியையும் வெளியில் எடுத்துச் செல்ல சித்தம் செய்து கொண்டு இருந்தார்கள். சபேசனுக்கு பரம வியர்த்தமாக விஷயம் புரிந்துவிட்டது. ராமுவுடன் புக்ககம் போகும் லக்ஷ்மி அங்கேயே தங்கிவிட முடிவு செய்திருக்கிறாள். ஏன் அப்படி? லக்ஷ்மி மெல்ல வந்து அவருக்கு நமஸ்கரித்தாள். அவள் உடலோடு உள்ளமும் துவண்டது அவருக்கு புரிந்தது. அவருக்கும் உள்ளம் துவளத்தான் செய்தது. கரகரத்த குரலில்,
தீர்க்க சுமங்கலியாக பிள்ளை குழந்தையை பெற்றுக்கொண்டு என்று ஆசிர்வதித்த போதே அவள் சிரித்தாள். அந்த புதிய சிரிப்புக்குள்ளே இருந்த நோவு இப்போது ஓரளவுக்கு வெளிப்படையாகவே தெரிந்தது. ஆமாம், பிள்ளையை பிறுவதால் தாய்மைக்கு என்ன பிரயோஜனம் என்ற கேள்வியே அந்த சிரிப்பிலே அடங்கி இருக்கிறதோ என்று கூட சபேசன் நினைத்தார். இருந்தாலும் அவருக்கு முழு விவரமும் புரியவில்லை. புரிந்ததையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனதிலே திராணி இருக்கவில்லை. எனவே மூட்டை முடிச்சுக்களை நோக்கி கண்ணை ஒரு சுற்றுவிட்டவர் மனைவியை பார்த்து, இதெல்லாம் என்ன என்று கேட்டார். அந்த அம்மாள் ஏதும் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் ஈயாடாமலே நின்றனர் அந்த சதிபதி. ராமுவும் பேசவில்லை. அந்த கம்பீரமான மழை இருட்டில், யாரும் பேச ஒண்ணாத கம்பீரமான மௌன சூழலில் தன் ஒருத்தியால் தான் பேச முடியும் என்பது போல லக்ஷ்மியே ஆரம்பித்தாள். அவள் இத்தனை காலமாக அந்த விஷயத்தை பேசி தீர்க்க விரும்பத்தான் இல்லை. ஆனால் அவளது மௌனத்தை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவளை சுற்றி இருந்தவர்களுக்கு இல்லாததால் இன்று பேசி தொலைக்க நேர்ந்தது. அதனால் என்ன? அப்போது வெளியே பெய்து கொண்டிருந்த மழை கூட மௌனமாகத்தான் காரியம் செய்ய விரும்பியது. மேகங்கள் மௌனமாகவே தான் இளகி கொண்டு இருந்தன. ஆனாலும் இடி இடுப்பதை அதனால் தடுக்க முடியவில்லையே. மேகம் இடித்துத்தான் தீர வேண்டுமெனில் லக்ஷ்மியும் பேசித்தான் தீர வேண்டும். காற்றிலே உப்பிக் கொண்டு இருக்கும் ஜன்னல் திரைகளின் இடுக்கு வழியாக தெரிந்த மழை வானத்தை பார்த்தே அவள் பேசினாள். இந்த மழை ஜலம் எங்கிருந்து வருகிறது என்று யார் கண்டார்கள்? அட்லாண்டிக் சமுத்திரத்திலோ பசிபிக் சமுத்திரத்திலோ எங்கேயோ பிறந்த மேகம் இத்தனை 1000 மைல்கள் தாண்டி வந்து இங்கே நம் மண்ணிலே பெய்து நம் மண்ணோடு ஒன்றாக இணைகிறது. எங்கிருந்தோ வந்த மேகங்களோடு எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியனோடு இதோ இந்த காம்பவுண்டில் இருக்கிற சின்னஞ்சிறிய புல் பூண்டுகள் கூட உறவு கொண்டாடி வளருகின்றன. எகிப்து தேசத்து பருத்தி இங்கே நம் வீட்டு ஜன்னல் திரையாக வந்து வெயிலிலும் புழுதியிலும் சாரலிலும் அடிபட்டு தன்னால் ஆன உதவியை செய்து இவையதும் உள்ளே வராமல் நம்மை ரட்சிக்கிறது. உலகமெல்லாம் ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறது. மனிதர்களுக்குத்தான் அது மறந்து போய்விட்டது. முன்பின் தெரியாத இடத்துக்கு வந்து இதம் தரும் காற்றையும் மேகத்தையும் போல பெண்களால் வாழ முடியாதா? பழைய பாசங்களை வளர்ப்பதற்குத்தானே பெண், அழிப்பதற்கில்லையே. பந்துகளை ஒட்டுவதற்குத்தானே பெண், வெட்டுவதற்கு இல்லையே. இதையெல்லாம் ஒரு பெண்ணின் தாய் தந்தையரும் கணவனும் ஏன் மறந்தார்கள்? பனாரஸ் பட்டும் வைர நெக்லஸும் ஹனிமூனும் சினிமாவுமா ஒரு பெண்ணுக்கு அவளுடைய பெற்றோரோ கணவனோ தருகின்ற கல்யாண பரிசு? பரிசு பெறுபவளுக்கு ஒரு கௌரவம் தர வேண்டாமா? இந்த பரிசு பொருளை உன்னிடம் நம்பிக்கை வைத்து தருகிறேன் என்று சொல்லி அவளிடம் தரக்கூடிய ஒரு பண்டம் இல்லாமல் போய்விட்டதா? ஒரு பெண்ணுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த கல்யாண பரிசு அவளுக்கு ஒரு புக்ககம் உண்டு என்கின்ற உணர்ச்சியை உண்டாக்குவதுதானே. புக்ககம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் அந்த நிலைக்கு ஒரு பெண்ணால் பணிந்து போக முடியாதா? பர்வதராஜனின் அருமை குமாரியான அம்பாள் சுவாமியோடு சுடுகாட்டுக்கு போய் பூதங்களுக்கிடையே வாசம் செய்தாள் என்று கதை கேட்டு என்ன புண்ணியம்? மாமியார் சரியாக இருக்க மாட்டார் என்றால் மாட்டுப்பெண்ணால் அவரை சரி செய்ய முடியாதா? இருவருக்கும் ஒத்துப்போகாது என்றே வைத்து கொண்டாலும் சண்டை போட்டுக்கொண்டே சேர்ந்து இருக்கின்ற சுவாதீனமும் உரிமையும் மாமியார் மருமகளுக்கு இடையே இல்லாமல் இல்லையே. இப்படி பேசி வந்த லக்ஷ்மி பெற்றோரை திரும்பி பார்த்தாள். மானபங்கம் உற்ற குரலில், நீங்கள் என்னை ரொம்பவுமே அகௌரவப்படுத்தி விட்டீர்கள். பெண்ணாக பிறந்த அம்மாவே என்னை இப்படி செய்திருக்க வேண்டாம். அதோட அப்பா, நீங்கள் அவரையும் அகௌரவப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி வரும்போதே அந்த பத்தினி பெண் பேச முடியாமல் திணறினாள். அவளது கண்கள் நீரிலே பளபளத்தன. வானத்தில் சிரித்து உலாவிக் கொண்டிருந்த மேகங்கள் தங்கள் உள்ளத்தை பொழியும் போது உருகி வழிந்தது போலவே லக்ஷ்மியிடம் தவழ்ந்து வந்த சிரிப்பு இன்று தன் உள்ளத்தை உருக்கி கொண்டு கண்ணீராக வழிந்தது. சிரிப்புக்கு தன்பால் மரியாதையை ஈர்த்து கொள்ளும் கௌரவம் கிடையாது என்பது வாஸ்தவம்தான். இத்தனை காலம் லக்ஷ்மி சிரித்து வந்த அந்த மரியாதைக்குரிய சிரிப்பின் அடியிலே மரியாதைக்கு பாத்திரமான இந்த கண்ணீர் துளி மறைந்து வாழ்ந்து இருக்கிறது.
லக்ஷ்மியை தாம் எந்த விதத்தில் அவமதித்தோம் என்பதையும் அவள் எந்த மரியாதையை எதிர்பார்க்கிறாள் என்பதையும் சபேசன் என்றுதான் புரிந்து கொண்டார். இப்போது அவளுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டுமென்றே அந்த கண்ணீர் துளி சமயம் பார்த்து உருண்டு வந்து அவளை பேச ஒட்டாமல் தடுத்தது. ஆம், அவள் தொடர்ந்து பேசியிருந்தால் தன் கணவனின் குற்றத்தையும் சொல்லியிருப்பாள். அவன் தன் பெற்றோருக்கு கௌரவம் செலுத்தவில்லை. தான் தாலி கட்டிய மனைவிக்கும் கௌரவம் செலுத்தவில்லை. தான் யாருக்கு கௌரவம் அளிப்பதாக எண்ணி இருந்தானோ அந்த மாமனார் மாமியாருக்கும் கௌரவம் செலுத்தவில்லை. முடிவிலே தனக்கே கௌரவம் தேடிக்கொள்ளவில்லை என்ற உண்மையை அந்த பத்தினி பெண் சொல்ல விடாமல் கண்ணீர் துளிகள் சமய சஞ்சீவியாக அவளை ரட்சித்தன. லக்ஷ்மி கண்ணீரை வலித்து விட்டு கொண்ட போது மஞ்சளும் குங்குமமும் புஷ்பமும் தேங்காயும் தாம்பூலமும் அடங்கிய சுமங்கலி தட்டுடன் தன்னை நோக்கி அம்மா வருவதையும் அங்கிருந்த மூட்டை முடிச்சுக்களில் 2ஐ அப்பாவை காருக்கு எடுத்துச் செல்லுவதையும் மனைவியினால் தன் கௌரவத்தையும் உணர்ந்த கணவன் மாமனாரிடம் கம்பீரமாக விடை பெறுவதையும் கண்டாள். உங்கள் பெண்ணை கைப்பிடித்த வேளை இவர் மகாராஜனாக உயருவார் என்று முன்பு காசிராஜ் அப்பாவிடம் கூறிய ஆருடம் இன்றுதான் பலித்தது என்று எண்ணி உவகை பூத்தாள். ஆனாலும் இப்போது லக்ஷ்மி சிரிக்கவில்லை. அவளது பிரசித்தி பெற்ற புதிர் சிரிப்பை நிச்சயமாக சிரிக்கவில்லை. வானமும் இடி இடிக்காமலே சோவென்று பொழிந்தது. அன்பானவர்களே, கணபதி அவர்கள் எழுதிய லக்ஷ்மி சிரிக்கவில்லை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.